குட் மார்னிங். பியூட்டிஃபுல் சாட்டர்டே மார்னிங். காலையில் 8 மணிக்கு வந்தாச்சு. அத்தரோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் கிளாஸ். ஸோ இப்போதைக்கு 1 மாதம் தான் போட்டிருக்கேன். பார்ப்போம் இவன் எப்படி தாக்கு பிடிக்கிறான்னு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணட்டும். ஸோ வர வழியில் இந்த 2 ஐட்டமும் வாங்கியாச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க் இது வந்து ஆன்லைனில் போன வாட்டி வாங்கும் போது லக்ஷ்மிக்கு பிடிக்கல. அதுக்கு முந்தின வாட்டி ஒன்று அதுவும் பிடிக்கல. சரி, இந்த வாட்டி நேர்லேயே பார்த்து வாங்குவோம். இந்த வைப்பரும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து மாடிக்கு, இது வீட்டுக்கு. ஸோ எல்லா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. பசங்க அவங்க தோசை ஊற்றி அவங்களே சாப்பிட்டாங்க. ஸோ சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். அம்மா அப்பா இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அத்தரோட பர்த்டே விலாக். பர்த்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜூலை 19th அவனோட பர்த்டே நாளைக்கு. இந்த வாட்டி சண்டேக்கு வருது. ஸோ அம்மா அப்பா தம்பி ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் மிஸ்ஸிங் இந்த பர்த்டேயில். ஸோ ஹஸ்பண்டோட பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வீக்குக்கு அப்புறம். இந்த சண்டே அத்தர் பர்த்டேனா அடுத்த சண்டே வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஏஆர் ரெஹ்மான் கான்சர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்களாம். ஸோ தனியாக என்ன தான் பண்ணுவாங்க பாவம். ஸோ சரி, இப்போ வந்து அம்மா அப்பா வந்துட்டுருக்காங்க, தம்பி ஒய்ஃப் வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. ஸோ நாளைக்கு வந்து லஞ்சுக்கு போகிற பிளான். இன்றைக்கி டின்னராக நாளைக்கு லஞ்சான்னு டிசைட் பண்ணி நாளைக்கு லஞ்சுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு பிளானு. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அம்மா அப்பா தம்பி ஒய்ஃப் அப்படியே அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ரிலாக்ஸாக இந்த டே என்ஜாய் பண்ணுவோம். மூவி ஏதாவது பார்ப்போம். இப்போ வந்து சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு சாம்பார், முட்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் மிச்சம் ரைஸ் இருக்குது. தக்காளி சாதமாக அது வந்து கன்வெர்ட் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அம்மா அப்பா மத்தியானமாக ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. டின்னருக்கு வந்து என் சிஸ்டர்இன்லா வந்து ப்ரான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களாம். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்கா வந்து ஏதோ கிரேவியோ கறியோ ஏதோ எடுத்துகிட்டு வராங்களா. ஸோ எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் நமக்கு லஞ்சுக்கு ஏதாவது நான் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் சாம்பார் இருந்தால் நாளைக்கு காலையில் இட்லிக்கு கூட ஆகிடும். நமக்கு எது இருந்தாலும் சுற்றி வளைச்சி அந்த சமையல், அடுப்பு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, மார்னிங் என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி இப்படி அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நம்ம லைஃப் போயிடுது கிச்சனில். பட் என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. பண்ணி தான் ஆகணும். நம்ம தான் பண்ணி ஆகணும். அதுக்கு எவ்வளோ பிரெயின் நமக்கு தேவை, என்ன மாதிரி எக்ஸ்பெர்டீஸ் தேவை. மிச்சமாக ஆகக்கூடாது, நல்லாவும் இருக்கணும், வெரைட்டியாகவும் இருக்கணும், சீக்கிரமாகவும் முடிக்கணும், நைட்டுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. லஞ்ச் டிபெண்ட் ஆன் டின்னர்னு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி மாற்றி. இப்போ சாம்பார் அடுத்த நாளைக்கு பொங்கல் வச்சுக்கலாம். இது அவ்வளோ. ஸோ எனிவேஸ் பிளான் பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒன்றா வரும். அண்ட் அத்தருக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ அத்தரோட இன்றைக்கி பேட்மிண்டன் சூப்பராக போச்சு. குழந்தை இன்றைக்கி 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பர்ஃப்யூம் போட்டுட்டு யாருன்னா பேட்மிண்டன் போவாங்களாம். நல்லா குளிச்சு ஷாம்பு, பர்ஃப்யூம், அவன் வேறு ஒரு வைபில் இருக்கான். ஸோ போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது அவங்க அப்புறம் நேற்று என்ன தெரியுமா நடந்துச்சு, ஏதாவது திருஷ்டி வைக்கிற மாதிரி நடக்கணும்ல. இரிட்டேட் ஆகிட்டே இந்த லேபர் வரணும். நான் கார் கூட அங்கே பார்க் பண்ணி வச்சுட்ருக்கேன் கேட்டுக்கிட்ட. வரவே இல்லை. சரி, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இங்கே ஏதாவது வேலை இருந்தால் தான் வந்து அந்த கேப்பில் நம்ம வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலை வந்து ஸோ நம்ம வேலை வந்து பீஸ் ஒர்க்கு தானே, அது மேலே டிபெண்ட். ஸோ 3 நாளாக வரவே இல்லை. கட் பண்ணி ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ பெயிண்டர் இப்போ இது முடிச்சாதான் நான் பெயிண்டரை கூப்பிட்றதுக்கு. ஏன்னா கிரானைட் பூஸ் வேலை அது இதெல்லாம் அழுக்காக இருக்கும்ல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் முடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ 2 வேலையும் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களாம். இது என்னது முருங்காய் பாருங்கள், நம்ம செடி. இது முருங்காய். ஸோ கொஞ்சம் முருங்காய் இருக்குது, பூசணிக்காய், கத்திரிக்காய், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்டு வெஜ் சாம்பார் வச்சுட்டு என்னது பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ மிச்சம் ரைஸ் இருக்குது. இதை தான் வந்து தக்காளி சாதமாக. இதே ஆக்சுவலி எங்களுக்கு லஞ்சுக்கு போதும். பட் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வேணும். ஆனால் ரசமும் இருக்குது ஃப்ரிட்ஜில், நேற்று வச்சது கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இதெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ்.
அதனால தான் நான் செப்பரேட்டாக பொரியல் எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு முட்டை பாயில்டோ ஒரு ஆம்லெட்டோ போட்டுக்கலாம், அப்பளம் வேணும்னா பொரிச்சிக்கலாம். ஸோ நைட்டுக்கு வந்து மட்டர் பன்னீர் வித் சப்பாத்தீஸ் அண்ட் கொஞ்சமாக கீ ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் என் சிஸ்டரில் கொண்டு வர்றது வேறு இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முட்டை ஒரு 3 முட்டை தான் வீட்டில் இருக்குது. பன்னீர், ப்ரெட்டு, கொஞ்சம் இது வந்து பசங்களுக்கு சீஸ், இது வந்து கொஞ்சம் பிஸ்கெட்டே வீட்டில் இல்லை. சார் இன்றைக்கி வந்தாங்க, ஏதோ ஒரு பிஸ்கெட்டு ஒளிச்சு வச்சுருந்தேன் டீ காஃபியோட கொடுக்கறதுக்கு. இது ஏதோ ப்ரோட்டீன் தென்சன் பார்ப்போம். கொஞ்சம் பட்டர், டீ தூள் தீர்ந்து போச்சு. டீ தூள், அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் டெட்டால் ஹேண்ட் வாஷ். இது வந்து பேசல். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பக்கோடா, ஆனியன் பக்கோடா கூட போடலான்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இதே லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் இத்தனை நிறைய ஆகிடும். பாருங்கள், இது இருக்குது, இது ஒரு லெஃப்ட் ஓவர் இருக்குது, அப்புறம் வந்து ரசம் இருக்குது. இதே மோர் தென் என்ன. அப்புறம் இன்னொரு பேக்கெட் வந்து ஜூஸ். இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது வந்து நோ பாருங்கள், 100% நோ ஆடட் சுகர்னு போட்டிருக்கு. இதுவும் மல்டி ஃப்ரூட்டு, மிக்ஸ்ட் ஃப்ரூட்டு ரெண்டுமே. ஒன்று வந்து வித் எக்ஸ்ட்ரா ஃபைபர் போல். இது டெண்டர் கோகோனட் வாட்டர். அவ்வளோதான். இதுவும் டெண்டர் கோகோனட் வாட்டர். அவ்வளோதான். மணி 1 போகுது. ரைஸ் வச்சுருவோம். வந்துடுவாங்க கரெக்டாக. இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இது வந்து ஃப்ளோர் கிளீனர். பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இது நான் இன்னும் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பதாஞ்சலி. இது நல்லா இருக்குது. இதில் வந்து பவித்ர கோமூத்திர இருக்குது இதில். இது செகண்ட் டைம் வாங்குகிறேன். இது அம்மாவுக்கு பாயில்டு எக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். ஃபேவரெட். மட்டன் சிக்கன் அவ்வளோ பிடிக்காது. அவ்வளோ பிடிக்காதல்ல, இல்லை பிடிக்காது. எக்குன்னா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது நான் எனக்கு வாங்கினேன். ஃப்ரெஷ் கோகோனட்டு. என்ன காலையில் ட்ராப் பண்ணிட்டு வந்து இல்லைங்களா, ஃப்ரெஷ் கோகோனட் வாங்கலான்னா இளநீ கிடைக்கவே இல்லை. ஸோ இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். லக்ஷ்மி வந்திருக்கோம். இப்போ குழந்தைக்கு ஊசி போட போனாலும் டாடி. ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கோ மழை வரும் போல. வந்திருக்கிறது 1 நைட் ஸ்டேக்கு. ஆனால் மூட்டை 3. வாட் இஸ் திஸ்? டீக்ளட்டரா? அந்த டீக்ளட்டர் இங்கேயா? இந்த ஆக்சுவலி கொஞ்சம் பழைய ட்ரெஸ் எல்லாம். ஐயோ, 4 பேக்கா? ஓ மை காட். சச்சோ. என் அம்மா வேறு ஏதோ ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. புட்டு கடலைக்கறி பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்களா அம்மா, எதிர் வீட்டு ஆண்டி. ஸோ கேரளா ஆண்டி. ఫోన్లో రెక్టిఫై చేస్తాం కదా. என்னதான் இருந்தாலும் தக்காளி சாதத்துக்கு பின்னாடி தான் எல்லாம். இன்னைக்கு இது மட்டும் தான் காலியாகும். ஊருக்கே கிளம்பிட்டோம். அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அம்மா சொல்கிறாங்க சும்மா கலராத பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது ஆக்சுவலி கன்னடாவில் வந்து இது பேர் டொமேட்டோ பஜ்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். எனக்கு இது மட்டும் தான் காலியாகும். விஹான் ஏற்கனவே புட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ நான் ரைஸ் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன். ஸோ நைட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சிச்சான். இங்கே வழி விட்டுருக்கனா இல்லையான்னு தெரியல. இப்போ நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு 1 மந்த்து தான் ஃபுல்லாக மொட்டையாக இதெல்லாம் 1 மந்த் பேக் தான் கட் பண்ணேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு. பாருங்கள் குட்டீஸ்
லக்ஷ்மி பசங்க கசின்ஸு, லக்ஷ்மிக்கு வெயிட்டிங் எல்லாம். இது அந்த பசங்க வந்தால் கொடுக்கலான்னு வச்சா இதுவும் காலி. நம்ம வீட்டில் நான் நிஜமாக சொல்கிறேன், இதுக்குன்னு ஒரு லாக்கர் வாங்கணும் போல். எதுவுமே இருக்கிறதுல அது எப்படி தான் இந்த பசங்களுக்கு தெரியுதோ தெரியல. என்ன கொடுக்குறது இவங்களுக்கு? நான் வேறு இருன்னு சொல்லிட்டேன். பிஸ்கெட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஊதுவத்தி, எனக்கு ஊதுவத்தி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதோ ஸ்பெஷல் ஊதுவத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, லஞ்ச் ரெடி. ஸோ அம்மா அப்பா வந்து 2 மணிக்கு தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் டைம் லஞ்சு சாப்பிட்றது. சமையல் ரெடி. முட்டை மட்டும் தான் உரிக்கணும். ஸோ இது வந்து தம்பி சிக்மங்களூர் போகும்போது அங்கே எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் தான், நான் வீட்டில் யாரும் காஃபி குடிக்கிறதில்ல, ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிப்பாங்க. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாத போது எனக்கு காஃபி தூளே சில யாருன்னா சருக்கு மட்டும் நான் விஹானோட சருக்கு மட்டும் போட்டு கொடுப்பேன். ஸோ எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபி இருந்தால் அதனால் அம்மா இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி. இது வந்து சிக்மங்களூர் இன்ஸ்டன்ட் காஃபி பாண்டுரங்கம். ஓகே ஓகே. இது வந்து கொல்லூர் மூகாம்பிகே பிரசாதம். இந்த ஆர்கானிக் மஞ்சள். மை காட், என்னோட ஆதி கால டைரி. வாவ், இது பாரு பாருங்க, இதெல்லாம் பழைய டைரி. அப்பா, கொஞ்சம் கொஞ்சம் காலியாக இருக்கா, வேணும்னா இப்போ கூட யூஸ் பண்ணலாம். இயர் என்ன இயர் சொல்லுங்க? இது கொஞ்சம் 1999. ஓ மை காட், இது 2000 பத்மா. இல்லை, இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து நாஸ்டாலஜிக் மெமரிஸ். 1999, 94, 2000. மை குட்னஸ். அம்மாவுக்கு முட்டை சாப்பிட்றது மட்டும் பிடிக்காது, உரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி டொமேட்டோ ரைஸ் முட்டை செம்ம காம்பினேஷன். எல்லா கலர்ட் ரைஸ், ஃப்ளேவர்ட் ரைஸ், புளி சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ் ஓட முட்டை, ஒன்லி பாயில்டு எக் சூப்பராக இருக்கும். பிரியாணி கூடையே மேட்சிங் இருக்கும் போது இதெல்லாம் ஆஹா. நான் எந்த ஸ்வீட்டே வேணாம்னு சொல்லிட்டேன். ஸ்வீட் எதனா வாங்கிட்டா பசங்களுக்கு என்ன ஸ்வீட்டை வாங்குறதுன்னு கேட்க, ஸ்வீட்டே ஒத்தும். ஸோ இந்த மேங்கோ சீசன் இப்போ ஃபினிஷ் ஆகுது. ஸோ பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மேங்கோ மட்டும் தான் சாப்பிட்றாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் ஈவன் தம்பி கூட அதே தான் சொல்லியிருக்கேன், ஸ்வீட்ஸே நோ ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ஸே வேணாம், எந்த ஸ்நாக்கும் வேணாம். ஸோ இதுதான் நமக்கு நல்லா யூஸ் ஆகுது. அம்மா சொல்கிறாங்க பசங்க தான் பாவம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் சப்புன்னு இருக்கும். How was lunch? எது? அது வந்து விஹாந்த் ரெடி. ஸோ அதர் வந்து ஒரு இயர் பாட்ஸ் கேட்டான். சரி போனால் போது பர்த்டேன்னு பார்த்தா 1600 rupees அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அதனால அம்மா சொல்கிறாங்க சரி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு. நோ, நோ மீன்ஸ் நோ. சரி, இது வந்து அப்பா வந்து வண்டர் ஷெஃப் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து என்கிட்ட ஒரு புதுசு இருந்துச்சு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பிராண்ட் நியூ. ஸோ இது அப்பா, ஆனால் இதில் வந்து அப்பாவுக்கு சின்னது ஒரு ஜார் வேணுமா, அது வந்து நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடணும், இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டாக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்னது தான் நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேர் தானே. ஸோ கொஞ்சமாக மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ரசத்துக்கு பொடி. இது வந்து ஹோம்மேட். நேற்று பாட்லாக் இருந்துச்சுல்ல, ஸோ ஒருத்தர் வந்து இது வந்து 100% ஹோல் வீட், அதுக்கப்புறம் வந்து ஜாகரி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃப்ரூட் கேக், ஃப்ரூட் அண்ட் நட் கேக். ஐயோ பாயாசம் அப்புறம் பச்சை பயிர் கொஞ்சம் போட்டு பாயாசமே வச்சிடலாம்னு நினச்சேன் நான். சரி எச்சு எடுத்துன்னு போயிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு, நட்ஸு, 100% ஹோல் வீட் ஆட்டா, அப்புறம் வந்து இது வெல்லம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்பாவுக்கு ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா அட்லீஸ்ட் வெல்லம் தான் வேணும். நல்லா இருந்தாடே. நான் ரெசிபி கேட்குறேன். நேற்று பாட்லாக் இருந்துச்சு, ஆர்டர் வெளியில இருந்து தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். யூஸ்வலாக நம்ம வீட்டிலேருந்து பண்ணிட்டு போனோம் இல்லையா. நேற்று வந்து ரொம்ப திடீர் பிளான், அதனால நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் இவங்க வந்து வீட்டில் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம எதனா வீட்டில் வேணும்னா செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு டைமே இல்லை, ஃபுல் டே பிஸி, நான் லேட்டாக தான் போனேன். ஸோ கேக் எக்ஸ்ட்ராஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப கேட்குறாங்க இது ஹோல் வீட்டா வீட்டில் பண்ணுதா பாருங்க. நைஸ்னோ. ஸோ எனக்கு வந்து பிடிக்காத ஒரு வேலை இந்த போமோகிரானேட். நம்ம ட்ரீல அன்றைக்கி 3 கிலோ கிட்டத்தட்ட வந்துச்சு, 3 கிலோக்கு மேலேயே இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் செக்யூரிட்டி கொடுத்துட்டேன், கொஞ்சம் அம்மா அப்பா இப்போ எடுத்துகிட்டு போட்டோம். மிச்சத்தை எனக்கு வந்து உரிச்சு கொடுத்துட்டாக்கா நான் யூஸ் பண்ணிப்பேன் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், ரொம்ப எல்லாம் பெருசாக கடையில் வாங்குற மாதிரி சைஸ் இது க்ரோ ஆகுறதில்ல. பட் ஸோ டேஸ்டி அண்ட் அவ்வளோ ரெட்டாக இருக்கும். இப்போ இருக்க அப்பா உரிக்கும் போது நான் காட்டுறேன்.
எவ்வளோ நல்லா இருக்கு, பர்ஃபெக்ட் கலரில் இருக்கு. அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் ப்ளூவாக இருக்குமா, ப்ளூ. வாவ். அப்பா இன்னும் 2 மாதுளப்பழம் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, கையோட அதுவும் உரிச்சு கொடுத்துருவாங்க. இது வேணுமா உங்களுக்கு ஹுக்கு? இல்லை வேணாம் இது அப்படி. பாத்திரடி முள் இருக்கும். ஷோ வாவ். கலெக்ஷன் ஏதோ 1 கிலோக்கு மேலே இருக்கும்ல, 6 கிலோ. 2-3 பழம் செக்யூரிட்டி கொடுத்துட்டேன். ஸோ நைஸ். கெம்பு Look at that. இப்படிதான் வரணும் பாருங்க, முத்து. யாருக்குன்னா My goodness. இந்த இது பாரு, உள்ள வேறையே தெரியல பாருங்க, அதுல பாருங்க. பார்ப்பது எவ்வளோ பெரிய ஜார். நாளைக்கு டெலிவரி. குட்டி ஜார் ஆர்டர் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்துடும் டெலிவரி. ఇంకా కొంచెం ஆங்கில சலா. அம்மா அப்பா வந்து டெய்லி 8 to 8:30 பிராணாயம் பண்ணுறாங்க கம்பல்சரியாக. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அம்மாவை கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு பிராணாயம் கிளாஸ் இருக்கா 8 மணிக்கு. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, டடாய் நான் இப்பயே பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ தம்பி வை வருவாங்க, கொஞ்சம் ஈவினிங் உட்காந்து எதுனா பேசலாம், டிவி பார்க்கலான்னா கிளாஸ் இருக்குது. ஸோ நான் இப்பயே பண்ணிவிடுறேன். செய்யி ப்ளீஸ் டூ. ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்போ சொல்கிறோம். அம்மா சொல்கிறேன் நான் இப்பயே பண்ணிடுறேன், நவக்கூடாது. ஆனால் இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். போட்டுருங்க. சாஃப்டாக இருக்கும். அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அத்தர் பர்த்டேக்கு எழுதிட்டு இருக்காங்க. 14th happiest birthday to our sweet little prince Atharv Kanna. May God bless you dear in each and every step you take. வாழ்க வளமுடன். ரங்கோலி. ஸோ இப்போ மட்டர் பன்னீருக்கு வந்து கொஞ்சம் காஜு பாயில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த vlog அப்படியே நாளைக்கு கண்டினியூ ஆகும். மட்டர் பன்னீர் சூப்பர் ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஹாப்பி மண்டே, ஹாப்பி வீக் அஹெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.